ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல ஹேமந்த் எம் ராவுடைய இயக்கத்துல ஒரு கன்னட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன கபலுதாரி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு சாதாரண டிராபிக் போலீஸாக இருந்தாலும் ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டராக மாறி நம்ம பல கேசஸை டீல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற படத்துடைய கதாநாயகன். ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற பிரிட்ஜ், அது பக்கத்தில் நடக்கிற சில வேலைகளின் போது கிடைக்கிற அடையாளம் தெரியாத 3 எலும்பு கூடுகள். இந்த கேஸ அன்அபிஷியலாக தானே களத்துல இறங்கி இந்த 3 நபர்கள் யாரு, இதற்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதைய. இந்த படம் 2 மாசமாக கிட்டத்தட்ட பல கிரைம் த்ரில்லர்ஸ் வரிசைக்கு களத்துல இறங்கிட்டே இருக்கு. அந்த வரிசையில ஒரு கன்னட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக அடுத்து களத்துல இறக்கி விடப்பட்ட படம். இருந்தாலும் இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு போய் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை எங்களுக்கு கிரியேட் பண்ணது என்ன அப்படின்னா, அந்தாதுன் படத்தை ஸ்கிரீன் பிளே ரைட் பண்ணது ஒரு 4-5 பேர். அதுல ஒருத்தர் தான் ஹேமந்த் எம் ராவ். அவருடைய 2வது கன்னட படமாக ரிலீஸ் ஆன படம் இது. அதனாலேயே அந்த படத்துல இருக்கிற மாதிரியே இதுவும் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருக்கிறனால பரபரப்பாக பல விஷயங்கள் இருக்கும், இந்த கதை நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். இந்த படம் ஆக்சுவலா எப்படி இருக்கு, முதல்ல படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் ஹேமந்த் எம் ராவுடைய இயக்கமும் அவருடைய காட்சி அமைப்பும். ஒரு சீன் சொல்றேன். ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இந்த மிஸ்ஸிங் கேசஸ் எல்லாம் யார் யாரு அப்படிங்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோ ஒன்னாக ஒரு டெஸ்க்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் ஆக்சுவலி ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து தான் இதை பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அவர் பாக்குற சீன்ஸை இவங்க எப்படி ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 10 கேஸ், உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 10 ஃபைல் இருக்கு, அதுல 10 கேஸ் இருக்கு. இந்த 10 கேஸும் சேர்ந்து மொத்தமாக ஒரு 20 பேர் அதுல சம்பந்தப்பட்ட ஆள்கள்னு வச்சுக்கோங்களேன். இவர் பாக்குறது தனியாக ஒரு ரூம்ல டெஸ்க்ல உட்காந்து இந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த காட்சி அவங்க எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, அந்த ரூமுக்குள்ளேயே அந்த சம்பந்தப்பட்ட 20 பேரும் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. இவர் ஒரு ஃபைலை ஓபன் பண்ணும் போது அந்த கேஸ்ல ஒரு 3 பேர் சம்பந்தப்பட்டவங்க வச்சுக்கோங்களேன், அந்த 3 பேர் மட்டும் எந்திரிச்சு நிற்பாங்க. இவர் அந்த ஃபைலை பார்த்து முடிச்சுட்டு இது இல்ல அப்படின்னு அந்த ஃபைலை தூக்கி பக்கத்துல உட்காரு பாருங்க, அந்த 3 பேர் அந்த ரூமை விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி இவர் என்னென்ன கேஸை பாக்குறாரோ அந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும் எந்திரிச்சு நிக்கிறதும், இந்த கேஸ் கிடையாது அப்படின்னு அந்த கேஸ் ஃபைல அவர் மூடி பக்கத்துல டெஸ்க்ல வச்சதுக்கு அப்புறம் அந்த நபர்கள்லாம் ரூமை விட்டு வெளியே போற மாதிரியும் அந்த காட்சி அமைப்பு இருக்கும். அப்படி ஒரு பிரில்லியண்டான திங்கிங். அது படம் பாருங்க, அப்பதான் உங்களால அதை உணர முடியும். அதே மாதிரியே ஹீரோ ஒரு கேஸ, ஒரு குறிப்பிட்ட காட்சி இந்த இடத்துல நடக்குது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறார் அப்படின்னா, இவர் ஏதோ இங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு, காட்சி ஒரு பக்கம் ஏதோ நடக்கிறதாக இவர் மைண்ட்ல காட்டாம அந்த காட்சி நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோ ஆக்சுவலி ஒரு பனியனை போட்டு ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி இங்க பாத்துக்கிட்டு இருப்பாரு இவர் வீட்டுல உட்காந்து. ஆனா அந்த காட்சி நடக்கிற இடத்துல அதே பனியனோட ஹீரோ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. முன்னாடி அந்த நடந்த சம்பவங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கும். அதாவது நடந்த காட்சிகளை தான் கண்ணு முன்னாடி ஹீரோ ஓட்டி பார்க்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த காட்சி அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி படத்துல பல பிரில்லியண்டான ஷாட்ஸ் இருக்கு. படத்துடைய 2வது பாசிட்டிவ், இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருடைய நடிப்புமே எல்லாருமே சூப்பராக பண்ணிருப்பாங்க. முக்கியமாக 2 பேர், ஆனந்த் நாக் ஆகட்டும், ஹீரோவாக பிளே பண்ண ரிஷி ஆகட்டும், 2 பேருமே அவ்வளவு அற்புதமாக பண்ணிருப்பாங்க. ஆனந்த் நாக் அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். இந்த படத்துல அவ்வளவு கேஷுவலா சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த கதாபாத்திரத்தை. ஹீரோவை பொறுத்த அளவுக்கு த பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லலாம். உண்மையாக இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த படத்துல என்ன ஒரு நடிப்புங்க, அவ்வளவு தத்ரூபமாக ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பல இடங்கள்ல எந்த மாதிரி ரொம்ப சட்டிலா எவ்வளவு அழகா பண்ணியிருக்காருல்ல இவரு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே தோணுது. அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது. படத்துடைய 3வது பாசிட்டிவ், இந்த படத்துடைய எடிட்டிங். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு சீன் மொத்தமாக எப்படி இருந்தது அந்த படத்துல அப்படின்னா, ஹீரோ வீட்டுல உட்கார்ந்து ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஃபைலை மூடி வச்சுட்டு டக்குன்னு அந்த ரூம்ல இருக்க ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து பைக் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல பைக்கை நிறுத்திட்டு பைக்கை ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து இறங்கி அவர் உள்ள போய் விசாரிக்கணும். இவ்வளவு பெரிய ஷாட்டாக வைக்க வேண்டிய ஷாட் அது. ஆனா அவங்க எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோ ஸ்விட்சை ஆஃப் பண்ற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர் பைக்கை ஆஃப் பண்ணிட்டு இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போயிடுவார். ஸ்விட்ச் ஆஃப் பண்ற சீனு நேரா இவர் பைக் இன்ஜின் ஆஃப் பண்ணி இறங்கி அந்த விசாரிக்க போக வேண்டிய இடத்துல ஸ்ட்ரைட்டா போயிடுவாரு. அப்படி ஒரு ஜம்ப், சூப்பரான ஒரு ஷாட் இது. இந்த மாதிரி எடிட்டிங்கும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. 4வது பாசிட்டிவ், இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி படம் ஃபுல்லாகவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லுவேன். முக்கியமாக அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க பிரிட்ஜ் மேல
ஒரு ஒன்று ரெண்டு ஏரியல் ஷாட்ஸ் இருக்கு, டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரில்லியண்டாக இருக்கும். அந்த பிரிட்ஜே அப்படி இருக்கும், பார்க்கறதுக்கே ஒரு சீனை அந்த பரபரப்பை கிரியேட் பண்ற மாதிரி அந்த பிரிட்ஜை அவங்க வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த ஷாட்ஸ் எல்லாம். அது போக படத்துடைய கிட்டத்தட்ட 65% இருந்து 70% காட்சிகள் எல்லாமே நைட் சீக்வன்ஸ் மாதிரியே தான் போகுது. அதனால எல்லாமே கம்ப்ளீட் ஆர்டிபிஷியல் லைட்டிங், அவ்வளவு தெள்ள தெளிவான ஒரு சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு படத்துடைய கேமரா ஒர்க். இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்துடைய முதல் நெகட்டிவாக எனக்கு பட்டது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா போகுங்க. செகண்ட் ஹாஃப்ல ஆனா கண்டிப்பாக ஒரு லேகிங் இருக்கு. காரணம் என்னன்னா, படத்துல எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள், அவ்வளவு கதாபாத்திரங்களையும் சுத்தி அவ்வளவு கதாபாத்திரங்களுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கதையை நரேட் பண்ணிட்டு போற விதம், அவ்வளவு தூரம் சுத்தி போனனால மூக்க அப்படி முன்னாடி தொடாம ரொம்ப சுத்தி போய் அந்த மூக்க தொடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு. படத்துடைய ரெண்டாவது நெகட்டிவ், இந்த படத்துடைய கதையை நான் சொன்ன மாதிரி ஹீரோ முக்கியமாக ஒரு விஷயத்தை கையில எடுத்து அவரே இந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கதைக்களம் இருக்கு. அப்ப பொதுவாக இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ்ல எல்லாமே கடைசி செகண்ட்லயோ இல்ல ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இவர் தான் கொலைகாரன் அப்படின்னு ஓபன் பண்ணாதான் நமக்கும் அந்த கதை மேல அவ்வளவு ஒரு பிடிப்பு இருக்கும் கடைசி செகண்ட் வரைக்கும். இந்த படத்துல இவங்க கிளைமேக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே இவர் தான் கொலைகாரன் நமக்கு முதல்ல ஓபன் பண்ணிடுறாங்க. ஆரம்பத்துல இருந்தே ஹீரோ பின்னாடியே நம்ம அவர் போற இடத்தெல்லாம் போய்கிட்டு இருக்கோம், யார் கொலைகாரங்கிற ஒரு பெரிய பரபரப்புல. கடைசியில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு அந்த விஷயத்தை ஓபன் பண்ணிடுறாங்க. அதனால அவ்வளவுதான கதை, இதுக்கப்புறம் வேற கதை எங்க போகுது அவ்வளவுதான் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்ம வந்துடுறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்துமே ஒரு 2-3 ட்விஸ்ட் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வியூவர்ஸான நமக்கு ஓபன் பண்ணிடுறாங்க, அந்த ட்விஸ்ட் ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஹீரோவுக்கே ரிவீல் பண்றாங்க. அந்த மாதிரி கதைக்களமாக இருக்கு. அதனால இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் இந்த படத்தை கொஞ்சம் லேக்கிங்காக பண்ணுதோ, இவங்க இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அதை யோசிச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உண்மையாகவே ஒரு நல்ல படங்க. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், அதை சூப்பராக இவங்க பண்ணியிருந்தாங்க. ஆனா இவங்க இந்த கதையை கொஞ்சம் ஸ்லோவா நரேட் பண்ணிட்டு போன அந்த விதமாகட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே சொன்ன அந்த விதமாகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த படத்தை நீங்க தியேட்டருக்கு போய் பாருங்க. முக்கியமாக அப்கமிங் பிலிம் மேக்கர்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த படத்துல ஒரு ஷாட்டையுமே அவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஒரு சீனை, ஒரு சாதாரண சீனை இந்த மாதிரி எக்ஸிகியூஷன்ல சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பல ஷாட்ஸ் படத்துல வச்சிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை நீங்க ஒரு தடவை போய் தியேட்டர்ல பார்க்கலாம். சென்னையிலேயே ஒரு சில தியேட்டர்கள்ல இந்த படம் சப்டைட்டிலோடயே ஓடுது. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.